ஒவ்வொரு வருஷமும் பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் இந்த ஐநா பாரம்பரிய சின்னத்தை வடிவமைத்தவர் பார்த்திங்கன்னா இதை முழுமை அடைவதற்கு முன்னாடியே அவரோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுறாரு. முழுமை அடைந்த பிறகு வடிவமைத்தவர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. 1930 440 அடி உயரத்தில் 8 வழி சாலை, 2 ரயில் போகிறதுக்கான பாதை, பாதசாரிகளுக்கும் மிதிவண்டிகளுக்கும் தனியாக ஒரு பாதை, கிட்டத்தட்ட 60 லட்சம் ரிவிட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஆஸ்திரேலியா அங்கே இருக்க ஒரு அழகான நகரம் பார்த்திங்கன்னா சிட்னி. கிழக்கு கடற்கரையோரம் இருக்க ஒரு துறைமுக நகரம் தான் இந்த சிட்னி. 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில் பிரிட்டிஷ் மக்கள் ஆஸ்திரேலியாவில் முதல்ல குடியேறும்போது அவர்களால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட முதல் நகரம் அப்படிங்கிற பெருமையும் இந்த சிட்னியை தாங்க சாரும். இன்றைய நவீன ஆஸ்திரேலியாவின் பிறப்பிடம் அப்படின்னு இந்த சிட்னியை சொல்லலாங்க. என்ன ஒரு உயிரோட்டம் பாருங்கள் இந்த நகரத்தில். அதாவது கலாச்சாரம், கலை. இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, ஒரு சீன பெண்மணி பார்த்திங்கன்னா அவங்களோட பாரம்பரிய இசையை வாசிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒருத்தர் மேற்கத்திய இசையை வாசிக்கிறாரு. இந்த மாதிரி கலாச்சாரம், கலை இவை அனைத்தும் சேர்ந்து சிட்னி அப்படிங்கிற ஒரு நகரத்தையே தனித்துவமாக மாற்றுதுங்க. இந்த அழகான நகரத்தை நினைக்கும் போதே நம் நினைவுக்கு வருவது இதோ இந்த பிரம்மாண்டமான தனித்துவமான கலைகளின் சின்னமாக திகழும் ஒரு கட்டிடம், ஓப்பரா ஹவுஸ். சிட்னியோட இரண்டாவது முக்கியமான அடையாளம் இந்த துறைமுக பாலம், ஹார்பர் பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த துறைமுக பாலம் நகரத்தோட மையத்தையும் வடக்கு கரையையும் இணைக்குதுங்க. 1932களில் கட்டப்பட்ட இந்த பாலம் இன்றைக்கும் கம்பீரமாக இருக்குது. 1996 சங்கர் இயக்கி கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கட்டிடம் உங்களுக்கு நினைவுக்கு வருங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியில் எனது ஆஸ்திரேலிய பயணத்தின் முதல் நாளில் நான் கண்டுகளித்த இந்த 2 சிறப்பான இடங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலி பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கு விருந்தாக மட்டும் இல்லாமல் நிறைய பயனுள்ள தகவல்களையும் கொண்டிருக்கும். ஆஸ்திரேலியா செல்வதற்கு முகவர்கள் உதவியின்றி நாமே விசா எப்படி விண்ணப்பம் செய்வது, குறைந்த செலவில் விமானம் எப்படி முன்பதிவு செய்வது, வெவ்வேறு நகரங்களில் தங்குமிடம் குறித்த தகவல்கள், இது போன்ற பயனுள்ள தகவல்களையும் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். காணொலியை தவிர்க்காமல் பாருங்கள். ஆஸ்மேனியன் கடல் மட்டத்திலிருந்து 440 அடி உயரம், அழகான பொன் மாலை நேரம், அதாவது கோல்டன் ஹவர்ஸ் பாலத்தோட உயரத்திலிருந்து இந்த ஓப்பரா கலைக்கூடத்தை வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு நேரத்தில் பதிவு செஞ்சுருக்கேன். கண்களுக்கு விருந்து அப்படிங்கிறதுல எந்தவித ஏமாற்றமும் இருக்காது. நம்ம பயணத்தை தொடங்கலாமா? எப்பயும் போல் பரன்னூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு ஒரு பயணம். சென்னை விமான நிலையத்தில் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மலேசியா கோலாலம்பூருக்கு விமானம். கோலாலம்பூரில் இருந்து சிட்னிக்கு பயணம் செய்யலாங்க. சென்னையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குறைந்த செலவில் பயணம் செய்ய வேண்டுமெனில் நாம் பார்த்திங்கன்னா ஏர் ஏஷியா அல்லது ஃப்ளை ஸ்கூட் என்ற 2 நிறுவனங்கள் இயக்கும் விமானத்தை தேர்வு செய்வது சிறப்பு. மறுநாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் சிட்னி விமான நிலையம் வந்தாச்சு. சிட்னி விமான நிலையத்திலிருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு சிட்னியோட மத்திய பகுதி, அதாவது சிட்னி சிபிடி அப்படிங்கிற சொல்கிற பகுதிக்கு பார்த்திங்கன்னா ரயில் வசதி இருக்குது. அந்த ரயிலை பிடிச்சி நாம் பார்த்திங்கன்னா சிட்னியோட மையப்பகுதிக்கு போக போகிறோம். அருமையான 20 நிமிட ரயில் பயணம். ரயில் கட்டணம் பார்த்திங்கன்னா விமான நிலையத்திலிருந்து சிட்னியோட மையப்பகுதிக்கு வருவதற்கு 23 ஆஸ்திரேலியன் டாலர். அழகான சிட்னி மத்திய ரயில் நிலையம். 1 ஆஸ்திரேலியன் டாலர் என்பது பார்த்திங்கன்னா இந்திய மதிப்புக்கு 58 ரூபா வருங்க.
தோராயமாக 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபா நமக்கு செலவாகுது ஏர்போர்ட்லேருந்து, அதாவது விமான நிலையத்திலேருந்து சிட்னியோட மையப்பகுதியை வந்து சேர்வதற்கு. உள்ளே வரும்போதே அழகான கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் ரொம்ப விசாலமான அழகான சாலைகள், ரம்மியமான கட்டிடங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. சாலைகள், பொது இடங்களில் எங்கேயுமே குப்பையை பார்க்க முடியலைங்க. சிட்னி நகரத்தை பற்றி என்னோடய முதல் பார்வையே, முதல் எண்ணமே சிறப்பாக இருந்ததுன்னே சொல்லுவேன். நாங்கள் பதிவு செய்திருந்த பேக் பேக்கர்ஸ், மேஸ் பேக் பேக்கர்ஸ் அப்படிங்கிற விடுதி வந்து பார்த்திங்கன்னா மத்திய ரயில் நிலையத்திலிருந்து நடந்து போகிற தூரம் தாங்க. விடுதிக்கு வந்தாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஓய்வெடுக்க விருப்பம் இல்லை. பயணக்கலைப்பு இருந்தாலுமே ஆர்வ மிகுதியால் இந்த 2 அடையாள சின்னங்களை பார்க்க உடனடியாக கிளம்பியாச்சு. இந்த பயணத்துக்கு பார்த்திங்கன்னா என்னோட பள்ளி தோழர், அதாவது வேட்டவளத்தில், திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்க வேட்டவளத்தில் பள்ளியில் உடன் படித்த சையத் முஸ்தாக் அப்படிங்கிற ஒரு நண்பரும் வந்திருந்தார். 48 வயசில் பள்ளி தோழனோட ஒரு தொலைதூர நகரத்தில் பயணம் செய்வது என்பது ஒரு சுகமான அனுபவம் தாங்க. அரசு மேல்நிலைப்பள்ளி வேட்டவளம். நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய ரயில் நிலையத்தில் இருந்து சர்க்குலர் குவே அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போகணும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பரா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கலைக்கூடமும் சிட்னி துறைமுக பாலமும் இருக்குங்க. நாம் போக வேண்டிய இடம் சர்க்குலர் குவே. நாங்கள் தங்கியிருந்த இந்த மேஸ் பேக் பேக்கர்ஸ் அப்படிங்கிற விடுதி, அதாவது ஒரே அறையை நிறைய பேர் பகிர்ந்து கொள்வோம். ஒரு படுக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 2500 ரூபா வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது ஆஸ்திரேலியாவில் எல்லாமே கொஞ்சம் விலை உயர்வு தாங்க. இங்கிலாந்தில் இருக்க ஒரு உயர் அதிகாரி லார்ட் சிட்னி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் மக்கள் இங்கே குடியேறுவதற்கு அனுமதி கொடுக்குறாரு. அதனால தான் அவரோட பேரில் இந்த ஊர் சிட்னி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. இங்கே இருக்க பூர்வக்குடி மக்களுக்கும் இவங்க மரியாதை கொடுக்கறதா சொல்கிறாங்க. மத்திய ரயில் நிலையத்திலிருந்து ரயிலை பிடிச்சி சர்க்குலர் குவே அப்படிங்கிற பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த பகுதியில் வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த பூர்வக்குடி மக்களை, அதாவது அபோரிஜினல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பூர்வக்குடி மக்களை பார்க்க முடிஞ்சது. இந்த பாலத்து மேலே 2 கொடி பறக்குது பாருங்கள். இதை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. இந்த பாலமும் ஒப்பரா கலைக்கூடமும் அமைந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பெனிலாங் பாயிண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பெனிலாங் அப்படிங்கிறது பேர் காரணம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பூர்வக்குடி மக்களோட தலைவராக இருந்தவர், அதாவது அபொரிஜினல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பூர்வக்குடி மக்களோட தலைவராக இருந்தவர் தான் பெனிலாங். அவரோட நினைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி பெனிலாங் பாயிண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்க இங்கிலாந்தில் வாழ்ந்த ஒரு அரசியல் தலைவரோட பேரை வந்து நகரத்துக்கு வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் இந்த ஒரு பகுதிக்காகவாது இங்கே வாழ்ந்த பூர்வக்குடி மக்கள் தலைவரோட பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா துறைமுக பாலம், ஹார்பர் பிரிட்ஜ். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒப்பரா ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு சாதாரண கலைக்கூடமோ இல்லை ஒரு இசை மண்டபமோ கிடையாது. மனிதனோட கற்பனை, கட்டிடக்கலை, கடல், இசை, இது எல்லாமே கலந்து ஒரு உருவான அதிசயம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஓப்பரா கலைக்கூடத்தோட அமைவிடம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு பக்கம் கடற்கரை, துறைமுகம், அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான பாலம், இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நிறைய உணவு விடுதிகளும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கூடி அவங்களோட நேரத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் செலவிடுறாங்க. இந்த ஓப்பரா ஹவுஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு புதிய கலாச்சார மையம் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான
வடிவமைப்பு டிசைன் வரவேற்கிறாங்க. நிறைய பேர் அந்த போட்டியில் பங்கேற்கிறாங்க. டென்மார்க்கை சேர்ந்த கட்டிட வடிவமைப்பாளர் யார்ன் உட்சன் அப்படிங்கிறவர் உருவாக்கின ஒரு வடிவமைப்பை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஒரு வெள்ளை பறவை கடலில் அப்படியே மிதந்து போகிற மாதிரியோ, இல்லை கடலில் மிதக்கிற ஒரு படகு, பாய்மர படகு மாதிரியோ இந்த வடிவமைப்பு எல்லாருக்குமே பிடிச்சு போய் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. கட்டடம் பார்த்திங்கன்னா 1959 கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் கடின உழைப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1973 முழுக்க இந்த கட்டிடம் கட்டப்பட்டு பயனுக்கு வருது. கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது. இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா $7 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க. ஆனால் அதை முடிக்கும்போது கிட்டத்தட்ட 14 மடங்கு அதிகமாகிடுதுங்க. $100 மில்லியன் மேலே செலவாகிடுது. அதனால் நிறைய குழப்பங்கள், அரசியல் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வருது. ஏன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த கட்டிடத்தை கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. அதனால் நிறைய தாமதமும் ஆகுது. ஒரு தவறான திட்டமிடல், அதாவது திட்ட மேலாண்மை, ஒரு புவர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு உதாரணமாக இந்த கட்டிடம் உருவானதை சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பட்ஜெட் ஓவர் ரன், அதாவது நம்ம திட்டமிட்டதை விட அதிகமாக செலவானதால் இது ஒரு புவர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியிலையோ இல்லை வரைபடத்தில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்குங்க. ஆனால் இதை உருவாக்குறது ரொம்பவே கடினமாங்க. ஏன்னா இதனோட அமைப்பு அந்த மாதிரி ஒரு பறவையோட இறக்கை மாதிரி, இல்லை ஒரு பெரிய பூசணிக்காயிலிருந்து அதனோட கட் பண்ணி ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக எடுப்போம் இல்லையா, அந்த துண்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வச்ச மாதிரியோ, இல்லை ஒரு சாத்துக்கொடியில் இருக்க சுளையை எடுத்து ஒன்றன் மேல் ஒன்று வச்ச மாதிரியோ இருக்குது. சின்ன ஒரு மாதிரியை பார்க்கும்போதோ இல்லை வரைபடத்தை பார்க்கும்போதோ இதில் இருக்க சிக்கல்கள் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதை உருவாக்கும்போது, அதாவது உண்மையாக கட்ட ஆரம்பிக்கும்போது நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த கூரைகள்லாம் பார்த்திங்கன்னா சிறு சிறு சிமெண்ட் காங்கிரீட்டுகளால் உருவாக்கப்பட்டதுங்க. ஒவ்வொன்றுமே வெவ்வேறு வடிவமைப்பு. அந்த வளைவான ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே பொருந்தணும். ரொம்பவே கடினப்பட்டு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு சிமெண்ட் துண்டும், அந்த காங்கிரீட் பிளாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு டிசைன், யூனிக் டிசைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்பிளாக ஒரே மாதிரி நிறைய செஞ்சு ஒன்றன் மீது ஒன்று அடுக்க முடியாது. ஒவ்வொன்றுமே வெவ்வேறு விதமான வளைவுகள், வெவ்வேறு விதமான அளவு, ரொம்ப கடினப்பட்டு தான் சிறு சிறு துண்டுகளாக செஞ்சு ஒன்றன் மேல் ஒன்று பொருத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காங்கிரீட் சிமெண்ட் துண்டுகளுக்கு மேலே சலவை கற்களையும் பதிச்சிருக்காங்க, டைல்ஸையும் பதிச்சிருக்காங்க. அதுவுமே பல லட்சக்கணக்கில் சிறு சிறு துண்டுகளாக உருவாக்கி அது மேலே பதிச்சிருக்காங்க. நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியும். கிட்ட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் உருவாக்குறதுக்கு அவங்க பட்ட கஷ்டமும் சிக்கல்களும் தெரியுங்க. ரொம்ப அருகிலிருந்து பார்க்கும்போது அந்த சிறு சிறு துண்டுகளும் காங்கிரீட் பிளாக்குகளும் உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் மக்கள் இந்த அதிசயத்தை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இதை உருவாக்கின கட்டிட வடிவமைப்பாளர் யான் உட்சன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா முழுமையாக இதை பார்க்க முடியல. ஏன்னா அவர் அரசியல் பிரச்சனைகள் காரணமாகவும் நிறைய செலவு அதிகமானதாலேயும் வெளியேற்றப்படுறாரு. அவரால் அவர் உருவாக்கின, அவர் வடிவமைத்த இந்த சின்னத்தை முழுமையாக அடைந்த பிறகு பார்க்க முடியலைங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. இந்த ஓப்பரா கலைக்கூடம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அரங்கம் கிடையாது. அதாவது 6 பெரிய அரங்குகளை உள்ளடக்கி உள்ளது. அதில் ஒன்று முக்கியமானது பார்த்திங்கன்னா கான்சர்ட் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2700 பேர் ஒரே சமயத்தில் அமரும் அளவுக்கு மிக பெரியதுங்க. இங்கே நிறைய இசை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பாலே டான்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு நடனங்கள், நகைச்சுவை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வருஷம் முழுக்கும் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப அழகான இந்த ஓப்ரா ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற இது பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், ஐநா பாரம்பரிய சின்னமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
ஒரு ஹேப்பனிங் பிளேஸ், அதாவது உயிரோட்டமான இடம். நிறைய புகைப்பட நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்தது. வரவேற்புக்கு, திருமணத்துக்கு, அந்த மாதிரி திருமண உடை அணிந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் இருக்க பாலத்தை இப்போ நோக்கி நம்ம பயணத்தை தொடர போகிறோம். நாங்கள் போயிருக்கும்போது இந்த பகுதியில் ஒரு சீல் அப்படிங்கிற ஒரு உயிரினம் ஒதுங்கி இருந்தது. நிறைய கடல்வாழ் உயிரினங்களை இந்த நேரத்தில் இந்த பகுதியில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தென்கோளத்தில், அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது கோடை காலம். ஆஸ்திரேலியா தென்கோளத்தில் அமைந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து கோடை காலம் தொடங்குது. டிசம்பர் மாதத்தில் கோடை வெப்பம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வடகோளத்தில் பனிப்பொழிவு இருக்குங்க. இந்த பாலத்து மேலே உங்களால் 2 கொடியை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய நாட்டு தேசிய கொடி, ஒன்று பார்த்திங்கன்னா அபொரிஜினல் அப்படின்னு சொல்லப்படுற இங்கே இருக்க பூர்வக்குடி மக்களோட கொடி. இந்த சிகப்பு, கருப்பு, மஞ்சள் கொடி பார்த்திங்கன்னா அவங்க பூர்வக்குடி மக்களோட கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பழைய நினைவு சின்னங்கள், முக்கியமான நினைவு சின்னங்கள் மீது இந்த கொடி பறக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் அந்த பாலத்து மேலே இருக்க வளைவு மேலே ஏறணும்னா அதிகமான கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதனால் அந்த கீழே வாகனங்கள்லாம் செல்லுது இல்லைங்களா, அதில் 2 பக்கமும் பாதசாரிகள் நடக்கிறதுக்கு வசதி இருக்குது. அதனால் அங்கேருந்தே நம்ம இந்த ஓப்ரா ஹவுஸையும் அந்த பாலத்தோட பிரம்மாண்டத்தையும் எளிமையாக காண முடியும். அதனால் அந்த ஆர்க் மேலே ஏறணும்னு அவசியம் கிடையாது. நீல நிற கடல், வானளாவிய கட்டிடங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்ரா ஹவுஸ் மற்றும் பாலம், இந்த பின்னணியில் நிறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாம் பார்த்திங்கன்னா இப்போ பாலத்தை நோக்கி போக போகிறோம். சூரியன் மறையும் நேரத்தில் பாலத்தின் மீதிருந்து இந்த ஓப்ரா கலைக்கூடத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் இந்த மாலை நேரத்தில் அந்த பாலத்தின் மீதிருந்து இந்த ஓப்ரா கலைக்கூடத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது எங்களோட திட்டம். அதனால் அந்த பாலத்தை நோக்கி போயிட்டே இருக்கோம். அங்கங்கே சாலை குறியீடுகள் இருக்குது. அதனால் யாரிடமும் நம்ம வழி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஏரியாவை ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ராக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிட்னி நகரின் பழமையான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பகுதி. இந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் மற்றும் சிட்னி ஹார்பர் கரையோரத்தில் இருக்குது. இந்த இடத்துல தான் முதல்ல ஆங்கிலேயர்கள் குடியேறினாங்க. முதல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்த இடம் இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடிகள் அப்படிங்கிற ஒரு பூர்வக்குடி மக்கள் இருந்திருக்காங்க. ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள் முதலில் குடியேறிய பகுதி அப்படிங்கிறதால இங்கே அந்த கட்டமைப்புகள்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஒரு வழியாக பிரிட்ஜு மேலே ஏறியாச்சுங்க. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷமாக கட்டியிருக்காங்க. 1932ஆம் ஆண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு திறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் மேலேங்க, அதாவது 1149 மீட்டர் நீளம். உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 134 மீட்டர், அதாவது 440 அடி உயரம்ங்க. இந்த பாலத்திலிருந்து நம்ம இந்த ஓப்ரா கலைக்கூடத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பாலத்தோட ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும். இந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா சிற்றுந்து, பேருந்து, அது மட்டும் இல்லாமல் ரயில் வண்டியும் போகுதுங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த ஆர்க் பிரிட்ஜ் 1932லேயே கட்டியிருக்காங்க. அவ்வளவு பழமையான பாலம், அப்போவே ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை கட்டின பற்றின விவரங்கள்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த பாலத்தை கட்டும்போது கிட்டத்தட்ட 16 பேர் உயிரிழந்ததாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1400 பேர் 8 வருஷமாக கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜான் பிராட்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பொறியாளர் இதுக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. சிட்னி நகரத்தோட ஒரு ஐகானிக் பிரதான பகுதியில் பிரதான கட்டுமானம் அப்படின்னு இதை சொல்லலாம். சுற்றுலா இடங்களில் மிக முக்கியமான இடம். 52,800 டன் இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாலத்தை கட்டுமானம் செய்வதற்கு. 2012 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய ஆர்க் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுது. தோராயமாக 60 லட்சம் ரிவிட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாலத்தை கட்டுமானம் செய்வதற்கு. இந்த பாலத்தோட இந்த எண்டில் இன்னொரு முடிவில் பார்க்கும்போது இந்த குடியிருப்பு பகுதிகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. நம்மளோட வலது பக்கத்தில் ஓப்ரா கலைக்கூடத்தையும் பார்க்க முடியுது. 440 அடி உயரத்தில் 8 வழி சாலை, 2 ரயில்வே பாதை,
அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதசாரிகளுக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டிகளுக்கும் தனியான ஒரு சாலை இருக்குங்க. இந்த பாலத்திலிருந்து இந்த காட்சிகளை பார்த்துக்கொண்டே நம்ம வந்து விசாவை எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா இணையதளத்தின் மூலமாகவே நாம் வந்து விசாவை இப்போ விண்ணப்பித்து எளிமையாக பெறலாம். அதுவும் இந்த இணையதளத்தில் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆஸ்திரேலியன் விசா ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்னு போட்டு தேடினாலே உங்களுக்கு homeaffairs.gov.au அப்படிங்கிற ஒரு இணையதளத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடும். அதிலிருந்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவே நீங்களே விண்ணப்பிக்கலாம். பாலத்து மேலே இருந்து இந்த கீழே போகிற சாலைகள், அதில் வாகனங்கள், அதுக்கப்புறம் இந்த ஓப்ரா கலைக்கூடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாலை நேரத்தில், அந்த சூரியன் மறையும் நேரத்தில். விசிட்டர் விசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதுலேயுமே நாம் வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர் சப் கிளாஸ் 600 அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் செஞ்சிங்கனாலே ரொம்பவே எளிமையாகவே இருக்கும். உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட் விவரங்கள், உங்களோட வருமானம், எங்கே தங்க போகிறீங்க, அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற அடிப்படை தகவல்கள் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் யார் பண்ண போகிறது, அதாவது நீங்கள் பயணம் செய்வதற்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இது போன்ற ப்ரூஃப், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை உங்களோட சேல்ரி ஸ்லிப்போ மற்ற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா 21 நாளில் ஈஸியாக விசா கிடச்சிடுங்க. நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது அதனோட லிங்க் நான் உங்களுக்கு டீட்டெயிலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப எளிமையாகவே எந்த ஒரு முகவர்களோட உதவியின்றியே நாம் வந்து விசாவை எளிமையாக வாங்கிடலாம். திரையிலையுமே நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அந்த இணைய முகவரியை டைப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எங்களோட முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்னியில் இந்த 2 வரலாற்று சின்னங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் முழுமையாக செலவிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. சிட்னி ஒப்பரா ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். அப்படியே இந்த மாலை நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்குகளோட ஒளியில் இங்கே கொஞ்சம் நேரத்தை கழிச்சிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயாச்சுங்க. 2வது பார்ட்டை அடுத்த வாரம் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. உங்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு இருந்தால் அந்த கிரெடிட் கார்டையே எல்லா இடத்துலையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். பேருந்துக்கு, ரயிலுக்கு, ஃபெர்ரிக்கு எல்லா இடத்துலையுமே இதை பயன்படுத்தலாங்க. ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி இலவச கால்களுக்கு தொலைபேசிகளையும் பார்க்க முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.